ஏன் அத நீ இப்ப கேக்குற? அப்படியே ஓங்கி அரைஞ்சிடாமே. என்னடி ஆச்சு? உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன்ல, போனை கடல்ல தூக்கி போட்டு அது யார் கையிலயும் கிடைக்க கூடாதுன்னு. இல்ல ரோகிணி, நான் கடல்ல தான். பொய் சொல்லாத வித்யா. நீ கடல்ல தூக்கி போட்ட போன் எப்படி முத்து கையில கிடைச்சது? முத்துக்கிட்டயா? உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத. நீ போனை என்ன பண்ண? உண்மையை சொல்லு. சொல்லுடி. இல்லடி, கடல்ல போடதான் போனேன். ஆனா வழியில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கடல்ல போட்டேன்னு சொன்ன? இல்ல, நீ கோவப்படி வந்தா நான் அப்படி சொன்னேன். வித்யா, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லடி. சரியான லூசுடி. கொஞ்சமாச்சும் உனக்கு பொறுப்பு இருக்கா? இல்ல ரோகிணி, நான் சொல்றது கொஞ்சம். பேசாத வித்யா. என்கிட்டயே போய் சொல்றல. ஒரே ஒரு வேலை உன்னால உருப்படியா செய்ய முடியுதா? உன்னை நம்பி கொடுத்தேன் பாரு, ஏன் தப்புதான். சரியான வேஸ்ட் நீ. இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? ஏதோ உன் லைஃப்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. உன்ன மாதிரிலாம் நான் ஒண்ணு போய் சொல்லி சுத்திட்டு இல்ல. நீ பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய தப்பு. இருந்தும் எல்லாத்துலயும் நான் உன் கூட இருந்தேன். இப்ப சொன்னீங்க நான் உன் ஃப்ரெண்ட்னு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆனா நீ என்ன ஃப்ரெண்டா ஒண்ணும் பாக்கலையே. ஏதோ வேலைக்கு வச்ச ஆள் மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. வித்யா, நீ என்கிட்டயே போய் சொல்லிருக்க. ஃப்ரெண்ட் இப்படிதான் போய் சொல்லுவாங்களா? இப்ப என்ன நான் போய் சொல்லிட்டேன்? கடல்ல போடதான் நான் எடுத்துட்டு போனேன். அது வழியில மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஓவரா பேசுற. என்னடி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? இது என் லைஃப் பிரச்சனை. இப்ப அந்த போன் அந்த முத்து கிட்ட போயிடுச்சு. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது உன் பிரச்சனை. ஓ, இப்ப அது ஏன் பிரச்சனை இல்ல. பிரிச்சு பேசுற. நீதான் என்ன ஃப்ரெண்டாவே பாக்கலையே. அப்படி பாத்துருந்தா இப்படி எல்லாம் வந்து பேசுவியா நீ? ஏன் தப்புதான். என்ன ஆனாலும் நீ இருக்க, என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நம்பின பாத்தியா? ஏன் தப்புதான். உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதே தப்புதான். ஹலோ, அத நான் சொல்லணும். உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நீ ஏமாத்திட்டு இருக்க. உன் லைஃப காப்பாத்திக்கிறதுக்காக நீ ஒரு நாள் என்ன ஏமாத்தினாலும்